ஏன்டி இவ்வளோ தூரம் மடிச்சு போட்டிருக்க? இவ்வளோ போட்டால் இவ்வளோ துணி வேஸ்ட் ஆகிடுமே. ஆமாம் இல்லை, நான் எப்போவுமே இந்த மிஸ்டேக் பண்ணுறேன்டி. இது எப்படி கரெக்டாக மடிச்சு போடுறதுன்னு டாக்டர்கிட்ட கேட்கலாமா? ஓகே அக்கா. ஏமா இந்த ஸ்லீவ் எப்படிக்கா எக்ஸஸாக வராமல் கரெக்டாக மடிச்சு போடுறது? இந்த டவுட் பார்த்தீங்கன்னா நிறைய பிகினர்ஸுக்கு இருக்குது. அதாவது எப்படி கரெக்டாக மடித்து போடணும் அப்படின்னு ஈஸியாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அளவு ட்ரெஸ்லேருந்து நம்ம ஆம்ஹோல் சுற்றளவு நம்ம எடுக்கிறோம். இதே மாதிரி சுற்றிலும் டேப்பை வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு 8 இன்ச்சஸ் இருக்குது. அந்த 8 இன்ச்சஸோட பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ் 1 இன்ச் மட்டும் ஆட் பண்ணிப்பேன். அப்போ எனக்கு 9 இன்ச்சஸ் கிடைக்கும். அந்த 9 இன்ச்சஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து துணியை மடித்து போடுவேன். ஸோ கரெக்டாக துணியை இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல 9 இன்ச்சஸ் இருக்கான்னு பாருங்கள். அப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், எக்ஸஸாக போகாது. நெக்ஸ்ட்டு நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆம்ஹோல் சுற்றளவு நம்ம எடுத்துருவோம். எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக 14 இன்ச்சஸ் இருக்குது. அந்த 14 இன்ச்சஸை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணி வர்ற ஆன்சரோட ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க, 8 இன்ச்சஸ். ஸோ இந்த 8 இன்ச்சஸ்க்கு தான் வந்து நீங்கள் துணியை மடித்து போடணும். மடித்து போட்ட பிறகு 8 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். ட்ரெஸ்லேருந்து மெஷர்மெண்ட் எடுத்தாலும் சரி, பாடிலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்தாலும் சரி, வர்ற ஆன்சரோட ப்ளஸ் 1 ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான்.